கார்த்தி ரேவதி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து கரெக்டாக வந்து கார்த்திகிட்ட அந்த புடவை பற்றின விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியில் வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்படி தெரிஞ்சுட்டா அவள் வந்து கொஞ்சம் உஷாராயிடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, நீங்களும் ஒரு செகண்ட் வந்து அவளை வந்து அப்பப்போ வந்து கண்காணிச்சுக்கன்னு மயில் வாகனத்துக்கிட்ட சொன்னப்போ, சரி நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல, அவளை கிட்ட பற்றி விஷயம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக வந்து அவள் கொஞ்சம் உஷாராயிடுவா அப்படின்னு கார்த்தி சொன்னதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிறாப்புல மயில் வாகனம். சரிப்பா, நீ சீக்கிரமாக ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணுற வழியை பாரு, என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கார்த்தி வெளியில் வந்தோடனே தான் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி, இங்கே பாருப்பா, என் ஃப்ரெண்டு இருக்கால மல்லிகா, அவளோட பொண்ணு கூட வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தால, அவளை போய் வந்து பார்த்துட்டு வந்துடலாமா? பாவம் வந்து கையெல்லாம் வந்து அடிபட்டுச்சுல்ல, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு அவங்க ரெண்டு பேரையும் போய் வந்து பார்த்துட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரிங்க மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து முடிவு பண்ணிவிட்டு, பாவம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி, நீ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறவங்க, ஆமாம் மேடம், கூடி சீக்கிரம் வந்து முன்னாடியே இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே நான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறப்ப, சரி நம்ம போகலாம், அதுக்காக வந்து நீ எப்போதும் போல் வீட்டில் வேலை பார்த்துட்டு நீ உன்னை நிரூபிக்கிற விஷயத்தை வந்து கோட்டை விட்றாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து அழைச்சிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. சந்திரலேகா வந்து கார்த்தி வந்து ரொம்ப அன்பாக வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அக்கா இவ்வளோ தூரம் சகஜமாக இவன்கிட்ட பேசுகிறத பார்த்தா இவன் மேலே இன்னும் நம்பிக்கையோடு தான் இருக்கா. இதுக்கு முதல்ல வந்து இவனை வீட்டை விட்டு துரத்தணும், அதை நம்ம செஞ்சால் வந்து கேட்க மாட்டா, ஏன்னா நம்மளை வந்து பேசாமல் இருன்னு நிறையா ட்ரிப்பு நிப்பாட்டிட்டா. ஆனால் அவளோட பசங்க புருஷன் எல்லாரையும் சேர்த்து சொல்ல வச்சா நிச்சயமாக கார்த்தியை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கிட்டேயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கார்த்தி இருக்கிற டிரைவர் இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனையுமே நம்ம வீட்டில் வருது. அவன் தான் திட்டம் போட்டு நம்ம ரேவதி கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு நினைப்பானா, இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து தடுத்து நிப்பாட்ட போகிறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. அக்கா எவ்வளோ தான் சொன்னாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு அவன் வந்து அவன் பேச்சை தான் நம்புகிறாங்க. அப்படி அவன் வந்து அந்த நம்பிக்கையை வச்சுருக்கும்போது இந்த வீட்டிலே தங்கினானா உங்கள் எல்லார் மனசையும் வந்து மாற்றிடுவான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து அவன் தப்பு செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிரூபிச்சிருவான். எப்படி சொல்கிறீங்களா? அவன் வந்து எல்லாரையும் மிரட்டியே வந்து அவன் கொஞ்சம் புத்திசாலியே, அது மட்டும் இல்லாமல் நல்ல பலசாலின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் எல்லோரும் உணரணும். அவனை முதல்ல வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சொன்னால் மட்டும்தான் அக்கா வந்து கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து கேட்க மாட்டாங்க. அவன் வந்து கார்த்தி வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும், உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது ப்ரோமோ.